ஒரே நாளில் அடுத்தடுத்து அரசியல் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறார்கள். இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி மற்றும் ஒரு புறம் திமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு பலவிதமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. டிடிவி தினகரன் நேரடியாக பியூஷ் கோயலை சந்தித்து என்டிஏவில் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று எடப்பாடி பழனிசாமி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார்னா, அதே நேரம் மற்றும் ஒரு பக்கம் ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளரும் டெல்டாவில் அதிமுகவினுடைய முகமாக அறியப்பட்ட திரு வைத்திலிங்கம் முதலமைச்சரை சந்தித்து திமுகவில் இணைந்திருக்கிறார். அடுத்தது 26ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய விழாவை நடத்தி பலரையும் இணைக்க இருக்கிறேன் அப்படின்னும் கொடுத்திருக்கிறார். எப்படி நகர்கிறது அரசியல், குறிப்பாக இரண்டு புறமும் திமுக அதிமுக என்கிற அந்த இருதுருவ அரசியலை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்களா என்ற கூட்டணி கட்சிகளும் இன்னும் பல முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் இணைய இருக்கிறார்கள் அப்படின்னு வைத்திலிங்கம் சொன்னது. அந்த பக்கம் 23ஆம் தேதிக்கு பிறகு பாருங்கன்னு செங்கோட்டையனும் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. என்னதான் நடக்கிறது 26 தேர்தலுக்கான ரேஸ் அப்படிங்கிறத விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. முன்னாள் அமைச்சர் அதிமுகவில் நீண்ட காலம் இருந்தவர் வைத்திலிங்கம் அவர்கள், அவர் இன்னைக்கு திமுகவில் சேர்ந்திருக்கிறாரு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க இந்த நகர்வை? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி என்டிஏவின் முதலமைச்சர் முகமாக இருக்கிற வரை என்னால் அந்த கூட்டணியில் ஏற்க இயலாது அப்படின்னாரு, சேர முடியாது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி சேர்ந்துருக்கிறாரு. இந்த ரெண்டு அரசியல் நகர்வுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டடாக தான் இன்றைக்கு வைத்தியலிங்கத்தை சேர்த்திருக்கிறார்கள். இந்த மாதிரி ஏதாவது டெவலப்மெண்ட் வந்துச்சுன்னா அதிமுக பேசுபொருளாக மாறிவிடக்கூடாது. ஏன்னா வைத்தியலிங்கம் சேர்வதுங்கிறது இட் வாஸ் ஆன் டியூ, அவர் முன்பே சேர்வது அப்படிங்கிறது ஏறத்தாழ உறுதியான ஒரு செய்தியாகத்தான் இருந்தது. அதற்கு பிறகும் ஒரு ஓபிஎஸோட பயணித்து கொண்டிருந்தார். ஏன்னா அதை பின்னாடி வச்சுக்கலான்னு வச்சுருந்தாங்க. ஒரு நாள் ஒரு முக்கியமான நகர்வுகள் ஏதாவது வரும்போது அன்னைக்கு லைம்லைட்டை எடுப்பதற்காகவும் அதில் ஒரு கேல்குலேஷன் நம்ம பார்க்கலாம். ஒருவேளை ஏடிஎம்கேவும் அமமுகவும் சேர்ந்தா டெல்டால, அதாவது முக்குளத்தூர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நமக்கு சில சேதாரங்கள் வரலான்னு திமுக நினைச்சிருப்பாங்களோ, அதனாலதான் வைத்திலிங்கம் அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இப்போ கிடைச்சிருக்கோம். உள்ளபடி அது கரெக்டு தான். அது ஆப்டிக்ஸாக யோசிச்சா வெறும் செய்தியினுடைய இது மட்டும் கிடையாது. ஏற்கனவே கடந்த தேர்தலிலேயே டெல்டாவில் மிகப்பெரிய சரிவை சிந்தித்தது அதிமுக. உங்களுக்கு மாவட்டத்துக்கு ஒருவருங்கிற நிலையில தான் ஜெயிச்சு வந்தாங்க. இப்படி மேற்கு மண்டலத்தில் திமுக ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி ஜெயிக்கிறதே பெரிய விஷயமா, அந்த மாதிரி டெல்டாவில் அதிமுக ரொம்ப வீக்கானுச்சு. இந்த மண்டலமே கம்ப்ளீட்டாக இவங்களோட ஏதாச்சும் 3 பேர் தான் வந்திருந்தாங்க. வைத்திலிங்கம் ஒருவர், அதே போல் திரு ஓஎஸ் மணியன், அதே போல் காமராஜ் அவர்கள். 3 பேரும் தனி செல்வாக்குள்ளவர்கள், முன்னாள் அமைச்சர்கள். அவங்க கூட இருந்த எம்எல்ஏக்கள் யாரும் திரும்ப ஜெயிக்கல. அவங்களுடைய ஆண்டுகளுக்கு பிறகு தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை, பேராவரணி மாதிரி பகுதிகளில் கூட திமுக ஜெயிச்சது அப்படிங்கிறது ஒரு 60 தொகுதிங்கிறத நீங்கள் அப்படியே அந்த பேக்கெட்டாக நீங்கள் யோசிக்கணும். அதில் இருந்த ஒரு முகமாக இருக்கிறவர் அவர் போயிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இந்த ஆப்டிக்ஸை உங்களுக்கு தினகரன் அவருடைய செல்வாக்கு, அஃப்கோர்ஸ் அவர்கள் டெல்டாவில் ஓரளவுக்கும் சவுத்தில் இருக்குது அப்படின்னாங்கன்னா, நாங்கள் எங்களுடைய பலத்தை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கிறோம். எங்களுக்கு ஆல்ரெடி 21லேயே ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு பலமாக இருக்குது, அதனால் அதை நாங்கள் கண்டினியூ தான் பண்ணுறோம், இன்னும் அதிகமாக சேர்ந்திருக்கிறோம் என்கிற ஒரு ஆப்டிக்ஸ்க்கு வைத்திலிங்கத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். திரு குன்னம் ராமச்சந்திரன் போன்றவர்கள்லாம் அண்ணன் போயிட்டு எங்களை சேர்க்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் அவர் வெளிப்படையாக சொல்கிறார். வெல்லமண்டி நடராஜன் கூட சேரலாம் எதிர்பார்க்கப்பட்டது 3 பேர் இணைவதாக தான் எதிர்பார்க்கப்பட்டது. வெல்லமண்டி நடராஜன் அவர்களும் குன்னம் ராமச்சந்திரன் மற்றும் வைத்திலிங்கம் அப்படின்னு தான் பேசப்பட்டது. காலையில் ஒரு சபாநாயகரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு திமுக முன்னாள் அமைச்சர்கள், இன்னைய அமைச்சர்களோட எல்லாம் சிரித்து பேசிட்டு தான் அவர் கிளம்புறாரு. இன்னைக்கு சட்டமன்றம் வெறும் இரங்கல் தீர்மானம் மட்டும்தான். முழு அவை இருந்திருந்தால் ஒன்று இது காலையில் அவைக்கு இதுக்கு முன்பாகவே, பேரவை கூட்டத்துக்கு முன்பாகவே நடந்திருக்கணும், இல்லை மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு நடக்கிறதா தான் பிளான் இருந்திருக்கும். வெறும் இரங்கல் தீர்மானம் இது பண்ணி ஒத்தி வைப்புங்கிறதுனால அது இன்றைக்கு ஒரு ஃப்ளோவில் போயிடுச்சு. இந்த பக்கம் அப்படின்னா அந்த பக்கம் நேற்றைக்கு நள்ளிரவு தான் பியூஷ் கோயல் வராரு. ரீச் ஆனதும் 3 நாள் சுற்றுப்பயணம் அவருக்கு தமிழ்நாட்டில். இதில் ஒரு செய்தி நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இன்னமும் சில நெருடல்கள் இருக்கிறது. அது காலப்போக்கில் சரியாகுமாங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் என்டிஏவுக்கு தலைமை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாங்கிறது அதிமுகவினுடைய ஸ்டாண்டு. அதைத்தான் அமித்ஷாவும் கூட்டணி வைத்த கடந்த ஏப்ரல் மாதம் சொன்னது. எடப்பாடி பழனிசாமிக்கு நேத்திரத்துவமே என்டிஏ சர்க்கார் அப்படின்னாரு. எடப்பாடி பழனிசாமி தலைமையாக கொண்ட என்டிஏ, நீங்கள் கமா சேர்த்து என்டிஏ சர்க்கார்னு வச்சாலும் சரி, இல்லை என்டிஏ சர்க்கார்னு சேர்த்து வச்சாலும் சரி, சர்க்கார் நாயகனை விட்டுருக்க அவர் இதுக்குள்ளே வரல. அதனால் இந்த பக்கம் அவர் சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி தான்னா பெரிய கட்சி, நீங்கள் அவர்கிட்ட தானே கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கணுங்கிற கேள்வி இருக்குது. பட் அதை தாண்டி டிடிவி இந்த முடிவு எடுத்திருக்கிறார். பியூஷ் கோயலை சந்திச்சு நயினார் வாசலுக்கே வரவேற்று கூட்டு போனதாகட்டும், எல்லாரும் இணைஞ்சு அதுக்கு பிறகு ஒன்றா கைகளை நாகேந்திரன் மேலே தான் குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. அண்ணாமலை இருக்கும்போது கூட்டணியை ஒரு சுமூகமாக கொண்டு போனார்,
நயினார் நாகேந்திரன் வந்து எடப்பாடிக்கு ஃபேவரா நடந்துக்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. ஓபிஎஸ் போனை எடுத்து நான் காட்சிகள் போட்ட மாறி மெசேஜ் இருக்கின்றன. இதுதான் கலைஞர் மட்டும்தான் சொல்லணுமா, கண்கள் பணித்தனை இதயம் இனித்தது அப்படின்னு அவங்களுக்கும் சொல்லலாம் இல்லையா. ஆஃப்கோர்ஸ் நயினார் நாகேந்திரனுடைய அந்த ட்ரஜெக்டரி அப்படிங்கிறது, அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சதெல்லாம் டிடிவினுடைய ரோலுங்கிறதெல்லாம் அவரே டினை பண்ணதில்லை. இந்த சண்டைக்கு பிறகும் சிக்கலுக்கு பிறகும் ஓபிஎஸ் அந்த ஃபோன் மெசேஜ் எடுத்து காட்டி நான் பண்ணியிருக்கேன்னா கூப்பிடலன்னு அவர் எப்படி சொல்லுவார்னு கேட்டதுக்கு பிறகு அது ஏறத்தாழ நயினாரின் மீதான விமர்சனத்தை ஓபிஎஸ்க்கு குரலாகவே பாதுகாவலராக அரணா பேசினது டிடிவி தினகரன் அவர்கள் தான். அந்த சமயத்திலும் கூட டிடிவி சார் அப்படின்னு கூப்பிட்டு இப்போவும் நான் அவர் மீது அதே மரியாதையோடு தான் இருக்கேன். அவருடைய பயணம் அவர் செய்ததெல்லாம் நான் மறந்துடல அப்படிங்கிற மாதிரி தான் நயினார் பேசியிருந்தார். இந்த இடத்துல யார் முன்னாடி யார் பின்னாடிங்கிற இந்த சபார்டினேட் ரோல் இல்லாமல் ஒரு இணைப்பை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். பியூஷ் கோயலிடம் கூட்டணி இணைவு தான். இது இணைஞ்சு ஏறத்தாழ ஒரு மணி நேரம் கழித்து அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ்பி வேலுமணி மற்றும் தங்கமணி மற்ற மூத்த அமைச்சர்களோட டிஸ்கஷனை போட்டுட்டு அதற்கு பிறகு அவர் ட்வீட் போடுறாரு வரவேற்று. சேர்ந்ததே உங்ககிட்ட சேர்ந்திருந்தா அந்த நெருடல் இருக்காங்கிறது தான் நம்ம கவனிக்க இருக்கா. அப்படிங்கும்போது தான் இன்னொரு கேள்வி என்னன்னா, டிடிவி தினகரன்ட்ட கேட்குறாங்க உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு. ஏன்னா கடந்த காலங்களில் அவர் பேசினது என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். எடப்பாடி பழனிசாமி இன்னும் துரோகி இணைய மாட்டோம் அப்படின்னு. இப்போ என்ன சொல்றாருன்னா முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கேள்வி கேட்குறாங்க. அதுதான் உங்களுக்கே தெரியுமேன்னு சொல்லி அந்த கடந்து தான் போறாரே தவிர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லலை. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லையே அந்த கிளிஷியான இல்லை. நீங்கள் இதை சொன்னீங்க. கடந்த காலத்தில் டிடிவி ஓபிஎஸ் குறித்து சொன்னது, கடந்த காலத்தில் வைத்திலிங்கம் ஸ்டாலின் அவர்களை விமர்சித்த வீடியோவும் ஒரு பக்கம் வைரலில் போயிட்டு இருக்கு. அதாவது பதவி வெறியோடு அவர் திடீர்னு நடந்து போறார், திடீர்னு சைக்கிளில் போறார் அப்படின்னு பேசின வீடியோவும் இன்னொரு பக்கம் 16-21 காலகட்டத்தில் அவர் அன்னைக்கு அமைச்சராக இருந்த அந்த பீரியடில் பேசினது. அவங்க தஞ்சாவூர்லேயே கூட்டம் போட்டு அவர் பேசியது ஒரு பொதுக்கூட்டம் தான். அவர் பேச பேச க்ரௌடு ரியாக்ட் பண்ணது, ஆர்ப்பரிக்கிறாங்க இவரை குறித்து விமர்சனம் வைக்கும்போது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அவர் அந்த சைக்கிளிங் போன அந்த வீடியோஸ்க்கெல்லாம் வச்ச விமர்சனம் அது அந்த காலகட்டத்தில். ஸோ அப்படியான வீடியோஸ் இந்த விர்ச்சுவல் வேர்ல்டில் நீங்கள் எதையுமே மறந்துட முடியாது. நல்ல வேலையா வைகோ ஒரு வேகத்தில் பேசினதெல்லாம் அவ்வளவும் வீடியோ காட்சியா இல்லை, எழுத்தாக பல ஆவணங்கள் இருக்கு. வைகோவோடது கூட திமுக கூட்டணியில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஏன்னா ஓகே வைகோவே தன்னை சுருக்கிக்கிட்டாரு அப்படின்னு பார்க்க முடியுது. ஆனா அன்புமணி அவர்கள் 2017-18 காலத்துல பேசினதுக்கு 2019 அந்த கூட்டணி அதற்கான இதை பலவீனத்தை சந்திச்சு. இதில் டிடிவி உள்ளே வர்றாருன்னா அவருக்கு வேறு ஆப்ஷன் இல்லைங்கிற ஒரு பாயிண்ட் பிறகு. இப்போ எடப்பாடி அவர்களுடைய ட்வீட்டை பார்க்கணும்னா, தீய சக்தி திமுகவின் கொடுங்கோல் ஆட்சியை வேரடி மண்ணோடு வீழ்த்திட வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திடவும், மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பொற்கால ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைத்திட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்றைய தினம் இணைந்துள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு டிடிவி தினகரன் அவர்களை அன்போடு வரவேற்று அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நலன் ஒன்றே குறிக்கோளாக கொண்டு நம்ம அனைவரும் ஒன்றாக இணைந்து திமுக குடும்ப ஆட்சியின் பிடியிலிருந்து மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். அவருடைய இந்த டேக்லைனுக்கு வந்து முடிச்சிருக்கிறாப்புல. அஃப்கோர்ஸ் இந்த வாழ்த்தை நேரடியாகவும் சந்தித்து அட்லீஸ்ட் ஒரு பூங்கொத்தோடவும் அதை செஞ்சுருந்தா ஓரளவுக்கு அது கார்டியலாக இருக்கும்னு பார்த்துருக்கோம். அது வரும் நாட்களில் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரே மேடையில் ஏறலைன்னா அது இன்னும் பெரிய சிக்கலாக விவாதமாக தான் மாறும். ஒரு தாய் மக்களுங்கிற இடத்துக்கு வந்தாச்சு, நீர் அடிச்சு நீர் விலகாதங்களாம் இந்த லெவலுக்குலாம் போகிறதுங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. இதை விட ஹைலைட்டாக அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஏஐ வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க. டிடிவியும் இபிஎஸும் இணைந்து தோளில் கை போட்டுக்கிட்டு திமுகவை விரட்டும், வாங்க பங்காளி, ஆமாம் பங்காளி அப்படின்ற மாதிரிலாம். 2017 காலகட்டத்தில் கூட எடப்பாடியும் டிடிவி தினகரனும் இப்படியெல்லாம் இருந்தாங்களாங்கிற. இவருக்கு ஆர்கே நகரில் அவர் ஓட்டு கேட்ட வீடியோலாம் நமக்கு இருக்கு. நேற்று நிறைய திருநீர் ப்ளஸ் கும்பம் எல்லாம் மாட்டிக்கிட்டாரு, கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாரு. அது இதெல்லாம்ங்கிறது ரொம்ப அது இன்னமும் வைரலாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நடுவில் ஆக்சுவலாக அமமுக ஐடிவிங்க அதை எடுத்து அடிக்கிட்டு திரும்ப திரும்ப பரப்புவாங்க. யாருக்கு டிடிவின்னு கேட்டதுக்கெல்லாம் அந்த வீடியோ எடுத்து போட்டாங்க. பட் ஸ்டில் அதை தாண்டி ஒரு இடத்துக்கு வராங்கன்னா இன்றைக்கு இதுதான் அரசியல், ப்ராக்டிக்கலி ஓகே. ஒரே கேள்வி, இருக்கக்கூடிய இந்த ஏறத்தாழ ஒரு 60 நாட்கள் தான் நோட்டிஃபிகேஷன் வர்றது வந்து உங்களுக்கு எலெக்ஷன் வரைக்குமே போனால் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 80 நாள் இருக்கும்.
இந்த 2.5 மாதங்கள் நீங்கள் எப்படி ஜெல்லாக போகிறீங்க, அதை எப்படி ஃபெசிலிட்டேட் பண்ண போகிறீங்க, அவங்க போடக்கூடிய ஆட்களுக்கு உங்கள் ஆட்கள் வேலை செய்வார்களா? இவ்வளவு நாள் வந்து எடப்பாடி என்னும் துரோகி, அமாவாசை இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் சசிகலா குடும்பனால தான் அம்மாவுக்கே ஒரு கெடுதல்கள் நிறையா நடந்தது, அம்மா மேலே ஒரு களங்கம் வந்தது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கும்போது ஃபீல்டில் அவங்க எப்படி இருக்க போகிறாங்க? 2011 விசிகா ராமதாஸ் கூட்டணி மாதிரி ஆயிடாதா? இதில் என்னன்னா ஒரு சந்தேகம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது. டிடிவி தினகரன் கட்சி ஆரம்பித்த பிறகு அதிமுகவும் அமமுகவும் ஒரே கூட்டணியில் இருப்பது என்பது இது முதல் தடவை. ஏறத்தாழ அவர் கட்சி ஆரம்பிச்சு நீங்கள் ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு பிறகு அப்படின்னு வச்சாலும் கூட 2019 கட் ஆஃப் டேட்டாக வைக்கிறோம், இல்லை 18 வச்சோன்னா 19 எலெக்ஷன் தான். 19, 21, 24ன்னு 3 கூட்டணிகள். உங்களுக்கு 19 கட் ஆஃப் டேட்டாக வச்சா ஏறத்தாழ 7 ஆண்டுகளாக நீங்கள் இணைஞ்சு பயணித்தது இல்லை. ஒருவேளை இது கடந்த காலத்தில் தாய் கழகமாகவே இருந்தாலும் கட்சி ஆரம்பித்த பிறகு வந்த எலெக்ஷனில் மம்தாவும் முதல் எலெக்ஷனில் ஃபஸ்ட் இல்லை, அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் மம்தாவும் காங்கிரஸும் சேர்ந்தபோது மம்தாவுக்கு அது பெரிய பலவீனமாக இருந்தது. அவங்க கட்சி ஆரம்பித்த பிறகு இந்த 2000s அந்த பீரியடில். அதுக்கு பிறகு அது ஒரு விதமாக ஜெல்லாச்சு, வேறு விஷயங்கள் போச்சுனாலும் இது அந்த மாதிரியும் ரியாக்ட் ஆகிடுமே. 7 வருஷமாக யாரை எதிர்த்து நீங்கள் ஊரில் அரசியல் பண்ணியிருக்கிறீங்களோ அவங்களோட நீங்கள் கை குலுக்கணும். அப்படி குலுக்கிறது அப்படிங்கிறத அவங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக கொண்டு போகணும்னா, அதை தொடங்கி வைக்க வேண்டிய இடத்துல கை குலுக்க வேண்டிய இடத்துல தலைவர்கள் இருக்கிறார்கள். தலைவர்கள் அப்படி கை குலுக்கினாலும் அது கிரவுண்ட் வரைக்கும் போகுமாங்கிறது வேற ஒரு பெரிய கேள்வியாக மாறும். ஆனால் இந்த பரீட்சார்த்த முயற்சி என்டிஏ ஆப்டிக்ஸ் வைஸ் பார்த்தா உங்களுக்கு லாஸ்ட் 2 வாரம் 3 வாரத்துக்குள்ள சரன்னு அடுத்து வேலைகள் நடக்கிறதுங்கிற அந்த வேகம் எடுக்கிறது நம்ம பார்க்க எடுக்குது. இப்போ ப்ராபப்ளி இப்போ அடுத்து ஜி.கே. வாசன் கிளம்பி போகலாம். அவர் ஆல்ரெடி அங்கே தான் இருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி பாரிவேந்தர் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு. அவரும் அவருடைய மகனும் சேர்ந்து, ஜான் பாண்டியன் போன்ற நபர்கள், ஏசி சண்முகம் போன்ற நபர்கள் கூட இதெல்லாம் வரிசையாக வரும்போது, இப்போ அதாவது மோடி அவர்கள் நாளை மறுநாள் வரும்போது மேடையில் இவர்கள் அத்தனை பேரையும் ஏற்றுவது அப்படிங்கிற அது வந்து 2014 ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும். விஜயகாந்த் போட்டோ வைப்பாங்க, எடுப்பாங்க, போட்டோ வைப்பாங்க, எடுப்பாங்க. அண்மையில் ஏப்ரல் மாதம் அமித்ஷா வரும்போது கூட இந்த புகைப்படங்கள்லாம் மாறிட்டே இருந்துச்சு. இந்த முறை அதற்கு சாத்தியம் இருக்காங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இதில் வழக்கமாக, அதாவது இதில் வேற ஒரு விதமாக யோசிச்சோம்னா, ஏற்கனவே இருந்த என்டிஏ 2024 என்டிஏவுக்குள் அதிமுக சேர்ந்திருக்கிறதுங்கிறது தான் ஃபேக்சுவலி கரெக்ட். ஆமாம். ஆனால் அவங்க பெரிய கட்சி இல்லை, அவங்ககிட்ட இருந்து தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி. உங்க கூட இருந்த 2 கட்சி வந்து ஒன்று எஸ்டிபிஐ, இன்னொன்று தேமுதிக. அவங்க 2 பேருமே இப்போ உங்களோட இருக்காங்களாங்கிறது கேள்வி. நீங்க தான் அவங்க கிட்ட போய் சேர்ந்துருக்கீங்கிறதா ஃபேக்சுவலி ரைட்டு. இதில் இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கும் போது தனி மரமாக லிட்ரலி நிற்கக்கூடியவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அவர் கூட வந்து மனோஜ் பாண்டியன் போயிட்டு டிஎம்கேல சேர்ந்துட்டாரு, ஜேசிடி பிரபாகர் இதுக்கே போயிட்டாரு, தாவேக்காக போயிட்டாரு, மருதழகராஜ் போயாச்சு, அடுத்தது சுப்புரத்தனம் அவர்கள் போயாச்சு, இப்போ கடைசியாக வைத்திலிங்கம் அவர்களும் போயிட்டாரு. வைத்திலிங்கம் தான் முதன்மையான தலைக்கருத்தராக இருந்தார். அவருக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு எப்படி ஒரு ஐவரணி அப்படி இருக்குமோ, எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், வைத்திலிங்கம், நத்தம் விஸ்வநாதன் இப்படி எப்படி இருந்தாங்களோ, கலைஞர் அவர்களுக்கு வீரபாண்டி ஆறுமுகம் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி ஓபிஎஸ்க்கு இருந்தவர் வந்து வைத்திலிங்கம். இன்னைக்கு அவரும் போயிருக்காரு அப்படின்னா, இல்லை இதில் வந்து ஓபிஎஸும் போய் திமுகவில் சேருவார்னு எடப்பாடி அவர்கள் சார்பாக அல்லது அவருடைய ஆதரிக்கக்கூடியவர்கள் சில செய்திகளை பரப்புகிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தெரியலை. அப்படி இப்போ இதில் என்னென்னா, அடுத்து ஒரு டீம் வெளியில் ஏறுறதுக்கு இதுக்கப்புறம் அங்கே எத்தனை பேர் இருக்காங்க? ஓ பன்னீர்செல்வம் அரசியல் ரீதியிலாக இன்றைக்கு அவர் மட்டும் உள்ளபடியே தனிமரமாக நிற்கக்கூடிய சூழலை அவரே உருவாக்கி கொண்டாருங்கிறது தான். அவர் தர்மயுத்தத்துக்கு போய் உட்கார்ந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரை யாரை நம்பினாரோ அவர்களாலேயே அவர் கைவிடப்பட்டிருக்கிறார் என்பதை அவர் புரிஞ்சுக்கிறாராங்கிறது நம்மளுக்கு தெரியல. புரிஞ்சாலும் என்ன ரியாக்ட் பண்ண முடியும் அவராலங்கிற கேள்வியும் இருக்கிறது. தை பிறந்துருச்சேன்னு அவர்கிட்ட கேட்கும்போது தான் 30 நாள் இருக்குன்னாரு. 30 நாள் முடிந்தாலும் அவர் ஒரு முடிவுக்கு வருவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதிகபட்சம் பலாப்பழ சின்னத்துல ஒரு சீட்டு வாங்கின மாதிரி இந்த முறை ஏதாவது ஒரு கூட்டணியில் சேர்ந்து ஒரு சீட் ஓபிஎஸ்க்கு மட்டும் வாங்குவாரோ? இல்லை அப்படின்னா இப்போ ஓபி ரவீந்திரநாத்தோ அல்லது ஜெயபிரதீப்போ என்ன பண்ண போகிறாங்கங்கிற கேள்வி இருக்குது. அவங்க அட்லீஸ்ட் ஜெயபிரதீப்லாம் அவர் தொகுதியை எடுத்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறார் தொடர்ந்து அப்படிங்கிற செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு ஃபீஸிபிளாது அதெல்லாம் வேறு, அந்த கணக்குகளே வேறுனாலும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அந்த தொகுதி கிடைக்கணுங்கிற வகையில் தானே யோசிப்பாங்க. இப்போ டெல்டாவில் டிடிவிக்கு சீட்டு கொடுக்குறதுல பிரச்சனை இல்லை, 6லேருந்து 10 சீட்டு வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறாங்க. அது கொடுக்கறது பிரச்சனை இல்லை. டிடிவி அஃப்கோர்ஸ் அவருக்கு இன்னமும் பரிசு பெட்டி இருக்காங்கிறத பார்க்கணும். பரிசு பெட்டி என்டிஏல சேர்ந்ததுனால பரிசு பெட்டியை அவங்க வாங்க கூட செய்யலாம்.
ஆமா. அவங்களுக்கு அந்த சிக்கல் பெருசா வராது. அன்புமணிக்கு ஏறத்தாழ மாம்பழத்தை எப்படியாவது வாங்கி கொடுக்குற முரசு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதுல இவ்வளவு நடக்கும்போது ஆனா உள்ளபடியே மாஸ்டர் ஸ்ட்ரோக்குனா பிரேமலதா அவர்கள் தான். ஏன்னா பியூஷ் கோயல் இன்னைக்கு சந்திச்சு சேருவாங்க அப்படின்னும் போது பிரேமலதா ஒரு வகையில் யோசிச்சோம்னா அவங்களுடைய கேல்குலேஷன் படி பிஜேபியை பார்த்து நம்ம சேரக்கூடாது, சேர்ந்தாலும் எடப்பாடி அவர்களோட தான் நம்ம பேசினேன். ராஜ்யசபா கொடுக்க போகிறது பிஜேபி இல்லை. ஆமாம், ஒருவேளையே சேர்க்கிறோம்னால நம்ம டீலிங் இங்கே தான் இருக்கணுங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தல்னா இப்போ போய் பியூஷ் கோயலை பார்த்துருக்கலாம், அதற்கு ஒரு முக்கியத்துவம் இருந்திருக்கும். சட்டமன்ற தேர்தல் தானே அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க இருக்கிறாங்க. அதை விடவும் கடைசி நிமிடம் வரை நம்ம இழுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு மார்க்கெட்டு கிடைக்கும், ஒரு வெயிட்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா 2019 பேக் ஃபயர் ஆனிச்சு. அதிமுகவோட சேர்ந்துக்கிட்டு இங்க திமுக பேசி அவர் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டு போனது 21 அதனாலதான் அவங்க இந்த எந்த பக்கமும் சேர முடியாம அவங்க தனியா போனது. அப்ப 29 அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வெவ்வேறு பகுதியில் போயிட்டாங்கிறதும் இருக்கு. வாங்கின சீட்டை ரிட்டர்ன் பண்ணதெல்லாங்கிறதுலாம் கூட 21 நடந்துச்சு. பிரேமலதா இதுல ஒண்ணு, பிரேமலதா போகலைங்கிறது ஒண்ணு, அவங்கள இப்பவே சேர்க்கணும் என்கிற வேகத்தில் பாஜக இல்லைன்னு ஒரு ஆங்கிளும் இருக்கு. முக்கியத்துவம் கொடுக்க விரும்பல பாஜக, அப்படி எடுத்துக்கலாமா? இப்போ இவங்க வரலனாலும் பிரச்சனை இல்லைங்கிற இடத்துல இருக்காங்களான்னு ஒரு அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. அஃப்கோர்ஸ் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு பத்ம விபூஷன் அறிவிச்சாங்க. பிரதமர் மோடி விஜயகாந்த் அவர்கள் குறித்து, கேப்டன் குறித்தெல்லாம் ஒரு அவரை கைப்பட கடிதமெல்லாம் எழுதி அது எல்லா தேர்தலில் தமிழ்நாட்டில் வந்து விஜயகாந்த் தலைமையில தான் எதிர்கொண்டாங்க. நீங்க யோசிச்சீங்கன்னா இப்போ அவங்க அதை தாண்டி போக முடியாது ஒரு சூழல் இருந்தது. பட் அதுவே விஜயகாந்துக்கு ஒரு டவுன்ஃபாலாகவும் போச்சாங்கிறது தனி கேள்வி. அப்போ தமிழர் மணியன்லாம் அந்த கூட்டணியை ஆதரிச்சாரு, 2 இடம் ஜெயிச்சாங்க, அது வேற விதமாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இத்தனைக்கும் அன்னைய தேதிக்கு யோசிச்சோம்னா தேமுதிக தொடங்குவதற்கு அந்த காலகட்டத்தில் அமைச்சரானவர் அன்புமணி. ஆமாம், பட் அந்த கூட்டணிக்கு தலைமை அப்படிங்கிற இடத்துல போனாங்க. அடுத்த எலெக்ஷனுக்கு 2 பேருமே தனித்தனி முதலமைச்சர் கேண்டிடேட்டாக மக்கள் நல கூட்டணி, பாமக இங்கே மாற்ற முன்னேற்றம் போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ அப்படியான தேமுதிக இன்றைக்கு இருக்கக்கூடியது இந்த தாமதப்படுத்துகிற நேரத்தில் 2 கூட்டணிகளிலும் ஆட்களை ஃபில் பண்ணிட்டாங்கன்னா இவங்க டிமாண்ட் பண்ணுற சீட்டு கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்பும் ஜாஸ்தியாக இருக்கிறது. அந்த பிரேமலதா அவர்கள் மீண்டும் ஒரு தவறை செய்கிறார்கள் அப்படின்னா அந்த கட்சியினால் அந்த வேலையை எவ்வளவு நாள் கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. பட் இது எல்லாவற்றையும் தாண்டி மோடி அவர்களோட மேடையில் எடப்பாடிக்கு பக்கத்தில் டிடிவி நின்று கைகளை உயர்த்த வேண்டிய ஒரு ஆப்டிக்ஸ் தேவைப்படுகிறது. அதை செய்வாராங்கிறது தான் இப்போ கேள்வி. மோடிக்கு வலதுபுறமும் இடதுபுறமுமா நிற்காம, ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு எல்முருகன் இருக்காரு, பியூஷ் கோயல், இந்த பக்கம் நயனார் நாகேந்திரன், இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணிட்டாங்க. அப்போ பிஜேபியை நீங்கள் வந்து பிக் பிரதரா எடப்பாடி அலோ பண்ணுறாரான்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி தினகரனுக்காக போய் ஓட்டு கேட்பாரா, இல்லை டிடிவி தினகரன் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்பாரா? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது வரக்கூடிய காலங்கள். யாரை அண்ணன்னு சொல்ல போகிறாங்க, அந்த மரியாதை, ஏன்னா இப்போ மரியாதைக்குரிய அப்படிங்கிறது அது மனசில் இருந்ததாக தான் எடுத்துக்கலாம், அது நம்ம ஒன்றும் சிக்கல் இல்லை. கடந்த காலத்தில் அவர் இப்போ இன்னமும் இருக்கக்கூடியது. அடுத்தது நேற்றைக்கு முன்தினம் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் 2026 தேர்தலினுடைய ஸ்ட்ராட்டஜி குறித்து சசிகலா அவர்கள் ஒரு கூட்டம் போட்டிருக்கிறாங்க. இது வந்து நம்ம 2021 பிப்ரவரியிலேருந்து பார்க்குறோம். சசிகலா தீவிர ஆலோசனை, சசிகலாவின் அடுத்த கட்ட நகர்வு என்ன, சசிகலா வைத்திருக்கும் திட்டம் என்ன, இப்படியெல்லாம். ஆனால் அந்த போக்கிரி படத்தில் சொல்லுவார்ல, 3 வருஷமா பேசிட்டு தான் இருக்கிறாரு, ஒன்றும் நடக்கலை அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் சசிகலாவை பொறுத்த வரைக்கும் நடக்குது. அவங்க 21 எப்போ அவங்க நான் அரசியலிருந்து விலகிறேன்னாங்களோ அதோடு அவங்களுக்கான அந்த ஒரு குட் ஓல்ட் டேஸ் இன் பாலிடிக்ஸ்ங்கிறது அந்த ஹோல்டை விட்டுட்டாங்க அவங்க. அப்போ விட்டது அப்படிங்கிறது ஏறத்தாழ வைகோவினுடைய ஒரு தேர்தல் புறக்கணிப்பு இந்த கட்சியே கருதியதை போல 2011 அஃப்கோர்ஸ் இங்கேயும் இங்கே கடைசி நேரத்தில் போகிறதா சொல்லி அங்கே போனதுங்கிறது அதுக்கு முந்தின தேர்தல் நடந்துச்சு. அதுக்கு பிறகு இதுக்கு பிறகு தேர்தலே புறக்கணிக்கணும்னு 11 வச்சது அந்த கட்சிக்கு ஏறத்தாழ ஒரு சரிவு, மிகப்பெரிய அரசியல் ரீதியிலான விலையை அவர்கள் கொடுத்தார்கள். அந்த மாதிரி 21 சசிகலா ஒரு வேலை வந்திருந்தால் அவங்க இம்பாக்ட்ஃபுல் ஃபோர்ஸ் ஜெயிச்சிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம பேசல. ஆனால் அவங்களுடைய ஒரிஜினல் பலம் என்னன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. 5% இருந்தாலும் அதற்கு ஒரு முக்கியத்துவம் இருந்திருக்கும். 5% இருந்தாலும் 0.5% இருந்தாலும் அதுக்கு முக்கியத்துவம் இருந்திருக்கும். நம்ம அதாவது அவங்கள வந்து ஒரு ஸ்டேச்சராக வச்சு சமூகத்தில் மதிக்கக்கூடியவர்களாக அவங்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் பார்ப்பார்களாக இருக்கும்.
ஆனால் சொல்கிறவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களான்னா அவன் 3 எலெக்ஷனாக அப்படி போடாமல் இருந்து பழகிட்டான். ஆமாம், அவங்க கருத்து சொல்லுவாங்க இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ முக்குளத்தோர் அந்த ஓட்டு அப்படிங்கிறது திமுக கணிசமாக உயர்ந்துருச்சு. ஏன்னா அவங்களும் அந்த ஃபேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ வைத்திலிங்கம் சேர்ந்துட்டாரு, ஐபிரிசாமி இருக்கிறாரு, அன்பில் மகேஷ் இருக்கிறாரு, மூர்த்தி இருக்கிறாரு. இந்த மாதிரி பல முக்குளத்தோர் பேஸ் திமுகவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் அதிமுகவில் அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. நத்தம் விஸ்வநாதன், வைத்தியலிங்கம், காமராஜ், இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. இப்போ திமுகவிலே அதற்கு இணையான தலைவர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கத்தமிழ் செல்வன் தங்கத்தமிழ் செல்வன் முக்கியமா அது ஓபிஎஸ் எதிர்த்து அவர் இப்போ எம்பி ஆகிட்டாருன்னு வச்சுப்போம். ஓபிஎஸ் நிலை அப்படிங்கிறது மேபி என்ன பண்ண போகிறாருங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம். மற்றபடி என்டிஏ அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் இவ்வளோ வேக வேகமாக அவங்க செய்கிறாங்கன்னா அடுத்தது அதில் ஒரு குறியீடு நம்ம கவனிக்க வேண்டியது, எடப்பாடி அவர்கள் முந்தி அறிவித்ததுலேயும் ஒரு குறியீடு என்னென்னா எலெக்ஷன் முன்கூட்டியே வரப்போகிறது, மார்ச் எண்டோ ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லேயே வர்றதை கூட எதிர்பார்க்கலாமோ என்பதை தெரிந்ததுனால் இதை செய்கிறார்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. உங்களுக்கு பீகாரில் இந்த அளவுக்கு ஒரு ஏறத்தாழ ஒரு 2.5 மாதத்துக்கு முன்னாடிலாம் கம்ப்ளீட்டாக இது பண்ணி மேடையில் ஏற்றல. லாஸ்ட் நேரத்தில் இங்கேருந்து ஒரு கட்சி அங்கே போச்சு, அங்கேருந்து ஒரு கட்சி இங்கே வந்துச்சு, இவ்வளவும் நடந்தது. அவங்க துணை முதலமைச்சராக அந்த மீனவ சமூகத்தை சேர்ந்த அந்த பார்ட்டி அவங்களுடைய தலைவர் அறிவித்தாங்க. இதெல்லாம் ஆப்டிக்ஸ்க்கு நடந்தாலும் இவ்வளோ வேகத்தில் செயல்படலை அப்படின்னா வேற ஒரு செயல் திட்டம் இருக்கிறது. அதில் ஒன்று இப்போதைக்கு ராஜ்யசபா தேர்தலை நிறுத்துவதற்கு எலெக்ஷன் டேட்டை முன்னாடி அறிவிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஒருவேளை எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதிமுகக்கான ஹோல்டு அதிகமாக இருக்கும்னு நினைக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பார்க்கும்போது 2 பேரை செலக்ட் பண்ணலாம் அதிகபட்சமாக. பாஜக ஆதரவு, பாமக ஆதரவெல்லாம் இருந்தால், ஆனால் பாமகவில் இப்போ பிளவு ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு 100 சீட்டோ ஒரு ஆட்சியை பிடிக்கிறோம்னா நமக்கு ஒரு 4 சீட்டு ராஜ்யசபா சீட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கணக்கு போடலாம். இது எடப்பாடியோட கணக்காக இருக்கும். பிஜேபியோட கணக்கு தமிழ்நாடு பேசிக்காக அவங்க இங்கே நிறுத்தணும்னு நினைக்கல, வெஸ்ட் பெங்கால் பேசிக்காக நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. அசாம் அவங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். அதே அசாம் கூட அவங்களுக்கு இருக்கிறதுல ஒன்று தான் காங்கிரஸ்க்கு இப்போ இருக்குது, மீதி அவங்களுக்கு தான் வருது. இங்கே தான் வெஸ்ட் பெங்காலில் 6 வருஷத்துக்கு முன்னாடி 2019 அவங்க 0 பிஜேபி. ஸோ அதனால் அது மம்தாக்கு 5ஆகவும் சிபிஎம்க்கு 1ஆகவும் போச்சு. இப்போ இன்னைய டேட்டில் இருக்கிறத வச்சா கூட அவங்களுக்கு 2 கிடைக்கும். இவங்களுக்கு வெஸ்ட் பெங்காலில் பிஜேபிக்கு 2 அப்படிங்கிறது அதுவும் சில தண்டங்களை போட்டு கிராஸ் பண்ணி அந்த 2ங்கிறத உறுதிப்படுத்திக்கலாம். பட் எலெக்ஷனுக்கு பிறகு 100 கிராஸ் பண்ணுறோம், ஒரு 110 வருதுன்னா 3ஆக போக வாய்ப்பு இருக்குல்லங்கிறதுனால அவங்க அதையும் சென்ட்ரிக்காக பார்த்துருப்போம்ல. குஜராத்லலாம் அவர் காங்கிரஸோட சீனியர் லீடர் ட்ரெஷரராக இருந்தவர் அகமது பட்டேல், அவரை தோக்கடிக்கிறதுக்கு காங்கிரஸ் எம்எல்ஏக்களே விலைக்கு வாங்க பார்த்துருக்கோம். நடக்கலாம். ஸோ அந்த இதை டார்கெட் பண்ணியும் இருக்கும். அதை விட முக்கியம் ராஜ்யசபா பின்னாடி வச்சுக்கிட்டா தான் அதை காட்டி சில கட்சிகளை உள்ளே சேர்க்க முடியும். அப்படிங்கிறதுனால இது எல்லாமும் சேர்ந்து தமிழக அரசியல்களும் சூடு பிடித்திருக்கிறது. இன்னைய ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக டிடிவி சேர்ந்த பிறகும் கூட டெல்டாவுக்கு என்ன ஃபார்முலாவை வகுக்க போகிறது என்டிஏ அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. டிடிவி அங்கே சேர்ந்திருக்கக்கூடிய காலத்தினால் டெல்டாவில் அவங்க ஹோல்டை காப்பாற்றுவதற்கு இவங்க என்னென்ன முயற்சிகளை தக்க வைக்கிறதுக்கு செய்ய போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைய ஆப்டிக்ஸ்ங்கிறது டெல்டாவை மையப்படுத்தியதாகத்தான் 2 முக்கிய பிரதான தலைமை கூட்டணிகளும் செய்திருக்கிறார்கள். பார்ப்போம் இது எப்படி போகுதுன்னு.